வர்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025 வருடம் 11/2/2025 மிக சிறப்பான ஒரு தினம். ஓகேங்களா? இந்த தைப்பூசத்து அன்னைக்கு நீங்க குரு வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட தடைகள் வாழ்க்கையில இருந்தாலும் நிவர்த்தியாகும். அது உங்க குடும்பத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனையா இருக்கலாம், உங்க தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பண வரவு பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற நிலை இருக்கலாம். ஏதோ ஒண்ணு என்னால இதை சால்வ் பண்ண முடியல, எனக்கு வழியே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய முக்கியமான நாள் இந்த தைப்பூசம். சாய்ராம், வணக்கம். குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக தைப்பூசம் அப்படின்ன உடனே மைண்டில் வந்து நிற்கிறது யார் நிற்பாங்க? வள்ளலார் சுவாமிகள் வந்து நிற்பார். ஓகேங்களா? வள்ளலார் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு மகான். ஓகேங்களா? அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்க வச்சுக்கோங்களேன், கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு சித்தி பெற்ற ஒரு மகான் அவர். வருவாராம், இங்கே விவசாயிகள் வேலை செய்வாங்களாம். அவருடைய கதையை பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். காலையில் அவங்களாம் 3:30-4 மணிக்கு போய் வேலை ஆரம்பிச்சிடுவாங்களாம். ரொம்ப டயர்டாக இருப்பாங்களாம், முடியாமல் அவ்வளோ டயர்டாக இருக்குமா. அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செகண்ட் அப்படியே ஒரு பிரிஸ்க் வருமா, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி அப்படி தூக்கி கொடுக்குமா. கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம் வருமா. அப்போ கரெக்டாக அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாராம், வள்ளலார் சாமி வராரு அப்படின்னா. ஏன்னா அவர் அங்கே வராரு, பக்கத்து ஊருக்கு வரும்போதே இவங்களுக்கு எனர்ஜி வர ஆரம்பிச்சிருமா. அவர் 2 தெரு தள்ளி வரும்போதே இவங்களுக்கு அந்த பிரிஸ்க் வந்துருமா. அவ்வளோ ஆராசக்தி அவர், அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு மகான். அந்த மகான் அங்கே வரும்போதே இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அப்போ இன்னும் வேலை செய்யக்கூடிய சக்தி அதிகமாக அவங்களுக்கு வந்துடும். அவர் கரெக்டாக வரக்கூடிய நிலை இவங்க மனதில் புரிஞ்சிருமா. அதுலேருந்து டைம் கால்குலேட் பண்ணி வந்து ரோட்டில் வந்து நின்று அவரை வணங்குவாங்களாம். அவர்கிட்ட விபூதி கொடுத்துட்டு போவாராம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட வள்ளலார் சுவாமிகள் வடலூரில் ஜோதி ரூபத்தில் இறைவனோட ஐக்கியமானார். ஓகேங்களா? தைப்பூசத்துக்கு உண்டான மிக சிறந்த ஒரு மகான், வணங்கக்கூடியது அவர். நீங்கள் வடலூர் போகக்கூடியவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு சொல்கிறேன். 7 விதமான திரைகள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கருப்பு, சிவப்பு, நீளம் அப்படின்னு ஒரு கலப்பு அப்படின்ட்டு ஒரு 7 கலர் வச்சுருப்பாங்க. அந்த 7 கலர் திரையையும் விளக்கி எல்லாம் வல்ல இறைவனே ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடக்கும். அது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். முடிந்தால் வடலூருக்கு போய் அன்னைக்கு ஒரு நாள் அவர் தரிசனம் பண்ணுங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஜீவ சமாதி அடைந்த குருமார்களை பார்ப்பது சிறப்பு. ஓகேங்களா? அதில் குறிப்பிட்டு சொல்கிறேன், பூச நட்சத்திரம். ஓகேங்களா? தைப்பூசம்ன்றது பூச நட்சத்திரத்துக்கு உண்டான, அந்த பூச நட்சத்திரத்துக்குண்டான குரு அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1835 வருஷமும் என்னவோ நினைக்கிறேன், ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தர் இருக்கார். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு லீலைகளை செய்த சித்தர். இன்னைக்கு வரைக்கும் மிக சக்தியான ரூபமாக இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கோயிலுக்கு அவரை போய் தரிசனம் பண்ணுற அத்தனை பேருக்கும் காரியங்கள் வெற்றியெடுது. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எங்கே இருக்காரு? திருவாரூரில் இருக்கார். திருவாரூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போய் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா அங்கே அந்த வைப்ரேஷன் அங்கே போனால் தான் புரியுங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஒரு வைப். கிட்டத்தட்ட 1835. இப்போ நம்ம எப்போ இருக்கோம்? 2024 இருக்கோம், 2025 வந்துட்டோம். ஓகேங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த இடத்துல எனர்ஜி இருக்குன்னா எவ்வளோ ஒரு சக்தியான ஒரு குரு. அவர் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான குரு. அவரை முடிந்தால் அவரை போய் பாருங்க, மிகப்பெரிய பலன் கிடைக்கும். முடிந்தால் ஜீவசமாதி அடைந்த குருமார்கள் சமாதிகள் எங்கே இருக்கோ அங்கே போயிடுங்க. என்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 சொல்கிறேன். ஷிரடிக்கு போய் ஷிரடி சாய்பாபாவை தரிசனம் செய்ய முடிந்தால் தைப்பூச நாளில் மிக சிறப்பான ஒரு குரு கடாட்சம் கிடைக்கும். மந்த்ராலயம் போய் ராகவேந்திர சுவாமி அவருடைய பிருந்தாவனத்தை பாருங்கள். உடல் இப்பவும் ஆத்மார்த்தமாக உள்ள உட்காந்துருக்கார். ஓகேங்களா? முடிஞ்சால் அவரை வணங்குங்க, மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். இல்லை நான் பக்கத்தில் திருவண்ணாமலைக்கு போக முடியுங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போங்க. சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, அடிமுடி சித்தர், இப்படி பல சித்தர்களோட ஜீவ சமாதிகள் அங்கே. அவங்களெல்லாம் நீங்கள் போய் கும்பிட்டாலே புண்ணியம். அவங்களெல்லாம் வணங்குங்க. வணங்கும் போது இந்த தைப்பூசத்துடைய முழு பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஏன்னால் குருமார்கள் மாத்திரமே எப்பேற்பட்ட தடைகளையும் உடைச்சி காக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு நாளுங்க. அந்த நாளை எந்த இதுலேயும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க.
இதை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ சென்னை வாசிகளாக இருக்கீங்க, அங்கே எங்கெங்கே போகிறது அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளை போய் பாருங்கள். திருவான்மியூரில் தான் இருக்கார். இல்லை திருவொற்றியூர் போங்க. ஓகேங்களா? திருவொற்றியூரில் பல அதிசயங்களை செஞ்சு காமிச்ச ஒரு சித்தருடைய கோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவ்வளவு லீலைகள் செய்த குருமார்கள் சுற்றி இருக்காங்க. கரெக்டாக அன்றைக்கி ஒரு நாள் அவங்கள வணங்குங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குருமார்களுடைய அனுகிரகம் முழுசாக உண்டாகும். எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.